இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் தரந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். டிஎம்கே தரம் தாழ்ந்து போகலையா சட்டமன்றத்துக்குள்ளேயா? அதான் நாங்கள் பார்த்தோமே. டிஎம்கே ஜெயலலிதா அம்மாவை நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படிலாம் சபாநாயகர் சேரை தூக்க போனீங்க, சபாநாயகர் சேரில் போய் உட்காந்தீங்க, டேபிள் மேலே எப்படி ஏறி குதிச்சிங்க, இங்கேருந்து என்ன தூக்கி வீசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பார்த்தோமே. சட்டமன்றத்தை மாண்பு, அந்த அந்த அரசியல் இது எப்படி உள்ள இங்கே என்ன பண்ணணும், ஒருத்தங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்து உங்களை பார்த்து மட்டும் கற்றுக்கவே கூடாது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே சட்டமன்றத்துக்குள்ள இப்படி இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட்டுக்கு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னா உங்களை பார்த்தா கற்றுக்கணும். ஏங்க அவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது அந்த டைமில் எதுவுமே இல்லாத டைமில் இருந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் அவ்வளோ கூத்து பண்ணியிருக்கீங்க. இப்போ எல்லாம் இருக்க போய் லைவ் ஓடுதோன்னே அத்தனை பேர் வந்து தெரிக்கிறாங்க. லைவ் ஓடுது, அங்கங்கே கட் பண்ணி தூக்கி போட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உள்ளே உட்காந்து ஏதாவது அந்த பார்ட்டி ஃபண்ட் எடுத்ததுக்கு உடனே பாஞ்சிட்டு வந்துட்டாங்களா, அங்கங்கே ஊழல் நடக்குது, ஊழல் அதை பண்ணி இதை பண்ணியிருக்கணும்னா உடனே அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, சலசலப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது எப்படியாவது கலைச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேலை பார்க்குறீங்க. ஏங்க அவங்கள பேச விடுங்க, அதுக்கு சரியான கருத்துக்களை நீங்களும் எடுத்து வைங்க. அவங்க பேசுகிறவங்கள ஊழல்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க, ஐயோ நம்மளை தான் சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா எப்படிங்க எடுத்துக்கிறது? பார்க்க ஒரு சில இடத்துல நகைச்சுவையாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பதில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பாக இருக்காது. அவை முன்னோர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவையை சும்மா நடத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டால் என்று சொன்னால் எப்படி அவை நடத்த முடியும்? ஒன்று அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை வந்து அது ஆடு மாடு தான் சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? ரேஷன் அரிசி எல்லாருமே கருப்பாக இருக்குமா? அப்போ நானும் கருப்பாக இருக்கிறேன், அதனால ரேஷன் அரிசியை தந்துடுறீங்களா, எல்லாரும் உட்காந்து தின்றுமா? அதாவது இந்த ரேஷன் அரிசியை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போச்சுல, இந்த சட்டம் இன்னைக்கு நடந்ததில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரேஷன் அரிசியை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க மாறி பேசணும், ஏன் நானே ரேஷன் அரிசி சாப்பிட்றேன், ரேஷன் அரிசி அப்படி தான் இருக்கும், இங்கே பல மக்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனால் எங்கள் ஒரு சைடில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ரேஷன் அரிசிலாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு வண்டியில் வந்துருவாங்க, அக்கா ரேஷன் அரிசி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிலோ எவ்வளோக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொன்னால் வித்துடுறாங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வித்துடுறாங்க. ஒரு கிலோ 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவன் என்ன கொண்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எங்கேயாவது அந்த வட மாநில தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் கொண்டு சேல் பண்ணிடுறான். நம்மகிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோன்னா அவன்கிட்ட 10 ரூபா, அவன் அதை வாங்கி என்னமோ சாப்பிட்றான், சமைச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறான். இல்லைன்னா இன்னொன்று நடக்குதுன்னா, உண்மையில் சொன்ன மாதிரி இது நடக்குதுங்க. ஆடு மாடுக்கு கொண்டு போடுறாங்க. அதே மிஞ்சி யார் சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இன்னும் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க. அது இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லைங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் நானே ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரேஷன் அரிசியில் தான் பொங்கி தருவாங்க. அந்த ரேஷன் அரிசியில் பொங்குனாலும் ரேஷன் அரிசி எத்தனை தடவை கழுவுனாலும் அது வாடை அடிக்கும். அதனால் என்ன பண்ணோன்னா, அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு இதான் ரேஷன் அரிசி இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சிலேயே தூக்கி அடிக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சுச்சுவேஷனில் தான் நாங்களும் இருந்து நாங்களும் வளர்ந்து வந்திருக்கோம். இல்லை நீங்கள் யாருமே மறுக்கவே இல்லை, ரேஷன் அரிசி தின்னு நாங்களும் வரதான் செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த ரேஷன் அரிசி ஏன் உங்களால் பாதுகாக்க முடியல? ஏன் ஒரு அரிசியை கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் உங்களால் பாதுகாத்து வைக்க முடியல? இன்னும் வரைக்கும் அதான் ஒரு கேள்வி. மக்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்கிறேன். நீங்கள் அதை டெய்லி உங்கள் வீட்டில் சாப்பிடலாம். அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்குமே இனிமேல் அரசு வர்றதுல இருந்த இந்த ரேஷன் அரிசிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சா என்ன? ஒரு நாள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ரேஷன் அரிசி மக்கள் சாப்பிட்றாங்க அதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறலாம். ஒரு நாள் இவங்களாம் உட்கார வச்சு இந்த மக்கள் சாப்பிட்றாங்களா, நீயும் சாப்பிடு, மக்கள் பிரதிநிதி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காது டிவிக்கே எந்த அரசனாலும் எடுத்துடுங்க, இந்த டிஎம்கே எடுத்துடுங்க, டிவிக்கே எடுத்துடுங்க, ஏடிஎம்கே எடுத்துக்கிடுங்க. இப்போ டிவிக்கு அதுக்கு ஒரு செயல்பாடை கொண்டு வராங்க. அவங்க ஆச்சுன்னா இது கண்டினியூ ஆகிடுச்சுன்னா ரொம்ப மகா தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பட் அது கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் டிஎம்கே அரசுலையும் ஏடிஎம்கே அரசுலையும் இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்போ நீங்கள் உட்காந்து பெருசாக புளித்தி மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பேரும் அவங்க சாப்பிட்டாங்க, இவங்க சாப்பிட்டாங்க, நீ சாப்பிட்டா அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு ஒரு தரமான அரிசி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க முடியும். ஏன் இவங்க கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க? அப்போ இன்னும் நாங்கள் உங்கள் எல்லாருமே வந்து ஏழ்மையிலே இருக்கணும், இந்த அரிசி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா?
அப்படி யாரும் நினைக்காதீங்க. இந்த டிவிகே அரசு தயவு செஞ்சு இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கலாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. இவரும் அதாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, மக்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ரேஷன் அரிசி உங்ககிட்ட உங்களுக்கும் கிடைக்கும். அந்த அரிசியை வாங்கி 3 நேரம் நீங்கள் பொங்கி சாப்பிடுங்க. இங்கே ஒரு சில மக்கள், நான் இவர் சொன்ன மாதிரி ரேஷன் அரிசி சாப்பிடாம யாருமே இல்லை, சாப்பிட்றாங்க, இல்லைன்னு சொல்லல, வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு தரமான ஒரு அரிசியை உங்களால் கொடுக்க முடியலன்னு ஒத்துக்குங்க. ஆமாங்க, எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கதைகளையும் விட்டுட்டு இருக்காதீங்க. அது கூடும்போது என்ன தோணுது அப்படின்னா, மக்களை நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரில. ஏன் இங்கே அரிசி தரமாக கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் நினச்சா கொடுக்க முடியும், ஏன் கொடுக்க மாட்டுக்காங்க அப்படின்னு தான் ஒரு கொஷின். அதுக்கு உட்காந்துட்டு அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஆடு மாடுக்கு போடல, ஆமாம் போடுறாங்க. இங்கே யார் ஆடு மாடுக்கு போடலன்னு சொல்கிறது யார்? எங்கள் ஊர் பக்கம் வாங்க, நான் கூட்டு போய் காமிக்கிறேன். ரேஷன் அரிசி வாங்குறாங்க, 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஆடு மாடு கொண்டு போடுறாங்க, நான் கூட்டு போய் காமிக்கிறேன். யார் வாரீங்க? என் பின்னாடி வாரீங்க. ரேஷன் அரிசி பொங்கி ஆடு மாடுக்கு தனியாக வச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதையும் மிஞ்சி இந்த ஒரு வாய் சாப்பாடுக்கும் கடந்து கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? சரி, அரசு இலவசமாக கொடுக்குது, நம்ம அதில் சாப்பிட்லாம். ஒருவேளை கஞ்சிக்கு சரி ஓகே, நம்ம இதை சாப்பிட்டுட்டோன்னா இன்றைக்கி 1 கிலோ அரிசி 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 35 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா டெய்லி 1 கிலோ அரிசி வாங்கி பொங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில வீட்டில் 5 பேர் 10 பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களாம் அத்தனை பேரும் கவர்மெண்ட் கொடுக்குற வச்சு சாப்பிட்டு தான் இருக்காங்க. அது அவ்வளோ வாடை அடிக்கும், ஆனால் உட்காந்து சாப்பிட்றாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த அரசு உட்காந்துருந்துக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டிருக்கீங்க, உட்காந்து ரேஷன் அரிசி கொடுக்குறது உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு. சாப்பிட்றாங்க, சாப்பிடாம போகிறாங்க. நல்ல அரிசியாக கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா நல்ல அரிசி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்களாம் பாதிக்கப்பட்டுருவாங்களோ? யார் பாதிக்கப்படுறாங்க? விருப்பப்பட்டவங்களா இருக்கலாம். அதிகாரிகள் போய் பார்க்கல, ஆனால் அதை முடிவு செய்வது அங்கங்கே பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் மறுமலர்ச்சி. ஒரு ஆள் என்னென்னா உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பேப்பரை சுருட்டி வாயில் வச்சு கடிச்சு திங்குறாரு, இல்லைன்னா காது உடஞ்சிட்டு இருக்கிறாரு. நீங்களாம் எதுக்குங்க சட்டமன்றத்துக்குள்ளே போகிறீங்க? நான் பேசாமல் சொல்கிறேன், வீட்டை பார்த்து வீட்டில் படுத்துங்க, நிம்மதியாக படுத்துங்க. அங்கே தூக்கம் வருது உங்களுக்கு, டைம் போக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் படுத்துங்க பேசாமல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் வந்து ஸ்டேஜில் அந்த பேச்சு பேசுகிறாரு. ஏங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பேசுகிறேங்க, நான் என் தொகுதி மக்களுக்காக பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்து இது வரைக்கும் அவர் உட்காந்து பேசணும். தூங்குறாருங்க கிடந்து. தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு கேளுங்க, சட்டமன்றத்தில் என்ன கேட்டு நடந்துச்சு அப்படின்னு. ஒன்றும் தெரியாது, ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறாரு. முழுக்க தூங்குறாரு. இவர் தொகுதி மக்களுக்காக இருந்து பாடுபடுற மாதிரி உட்காந்து பேசுகிறாரு. ஏன் பேசாமல் உங்களுக்கு தூங்குறதுக்கு வர்றதுக்கு பல வீட்டில் படுத்து தூங்க, இங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை பேருக்கு நீங்கள் தான் பிரதிநிதி. அந்த பிரதிநிதி அங்கே போய் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கேவலமாக இருக்குது. உங்கள் தொகுதி மக்கள் தான் கேவலப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம தொகுதியிலேருந்து இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு. ஆனால் பேசுவார்னு பார்க்குறேன். சரி, ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா உட்காந்து பேசிடுவார், தொகுதிக்காக உட்காந்து பேசுவார்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இருக்குதுங்க. இதே மாதிரி இங்கே ஒருத்தர் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேஜில் மட்டும் வீரத்தை பேசுகிறானுங்க, சட்டமன்றத்துக்குள்ளே போனால் ஒன்றும் பேசுறதுக்கு துப்பு இல்லை. கோவில் உள்ள எல்லாரும் போகிறது பிடிக்காது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமை பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ்நாடோட வளர்ச்சி பிடிக்காது, மண்ணைக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு ஊழல் ஒளிவது பிடிக்காது, மக்கள் நல்லா இருப்பது பிடிக்காது, தூய்மை ஆட்சி பிடிக்காது. ஆனா பாத்துக்கலாம், அடுத்து வரக்கூடிய தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையும் மக்கள் பார்த்துக்குவாங்க. ஒருத்தர் பேசுனதுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் நல்லா பேசுகிறாருங்க. உண்மையாக சொல்ல போனால் டிவிகேல முதல் தடவை ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காரு. வந்தவர் ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக எடுத்த உடனே நல்லா காரசாரமாக உட்காந்து பேசுகிறதுக்கும் ஒருத்தருக்கு ரிப்ளை பதிலடி கொடுக்குறதுக்கும் கரெக்டான ஒருத்தர் அமைஞ்சிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. பட் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை பாராட்டத்தக்குது. பட் இன்னும் அந்த ஹெல்த்தியான இது நடக்காமல் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒன்று இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதில் இது நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர் பேசுகிற வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமை காத்துட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பேசுகிறதுக்குள்ளேயே கத்துறது. முதலமைச்சர் பேசினா கத்துறாங்க, அமைச்சர் பேசினா கத்துறாங்க, எம்எல்ஏ பேசினா கத்துறாங்க, இல்லைங்க இங்கே இது நடந்துச்சு அதுக்குள்ளே கத்துறாங்க, இங்கேருந்து கத்துறது எந்திரிச்சு நிற்கிறது, இப்படியே ஒரு பொழப்பாக இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பேசக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் நீங்கள் வாரீங்கன்னா எப்பவும் போல நீங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டு போயிருங்க.
அதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் இப்போ மட்டுமா வெளியிடம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியிடப்பு இவங்க பண்ணாது இந்த 5 வருஷத்துல தான். எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சியாக இருக்கும் போதில் கூட இவங்க கிளம்புறக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சுய புத்தி வந்து ஐயோ நம்ம இன்னைக்கு ஆளுங்கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே இருந்தாலும் இருந்துக்கலாம் கடந்த 5 வருஷமா. அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் வெளிநடப்பு தான் அதிகமாக இருக்குது. நான்லாம் நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் போடுவாங்க வெளிநடப்பு, திமுக வெளிநடப்பு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்போலாம் லைவ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ டெலிகாஸ்ட் கிடையாதுல்ல, வெளிநடப்புன்னே போட்டுட்டு இருப்பாங்க. இப்பவும் நீங்கள் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு சண்டை போட்டால் பிரச்சனையே கிடையாதுங்க. மக்களுக்காக இங்கே கூட உள்ள கிடந்து சண்டை போடுங்க, அது பிரச்சனையே கிடையாது. இங்கே மக்களுக்காக சண்டை போட்ட மாதிரியே தெரியல. ஐயோ நமக்கு ஏதோ ஆயிருமோ, ஐயோ நம்மளை சொல்கிறாங்க, அவன் எப்படி நம்மளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. மாற்றி அவன் இதை சொல்லிட்டான், இவன் அதை சொல்லிட்டான், இவர் அதை பண்ணிட்டாரு, அவர் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கே மக்களுக்கான பிரச்சனை நீங்கள் பேசின பாடே இருக்காது தான் எனக்கு தோணுது. இதில் நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவே அடித்து ஓட விட்டாங்க. அது வந்து டம்மி ஆக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு டம்மியான ஆள் உள்ளே உட்காந்துருக்கிறாரு. அவர் என்ன பேசினாலும் அங்கே எடுபட மாட்டேக்கு, அவரை துளியளவு அங்கே மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. உள்ள சொன்ன போன ஒருத்தர் இருக்கார், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவரை வந்து டம்மி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் டம்மி ஆகிட்டு இருக்காங்கன்னு இல்லை, டம்மி ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்துட்டு இருக்குன்னா இங்கே டிவிகே டிஎம்கே இந்த 2 பார்ட்டி தான் நம்ம பார்ட்டி. ஏடிஎம்கே லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு கணக்கில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா ஏடிஎம்கே நாம் தமிழர் கூட தான் போட்டி போடுற நிலைமைக்கு தள்ளிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமாவது அப்போயே ஒரு சான்ஸ் இருந்துச்சு, பேசாமல் ஐயா டிவிக்கே கூட ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. சொல்லியிருக்கலாம், நான் வந்து பிஜேபி கலட்டி விட்டு வரேங்க, நம்ம சேர்ந்து ஆட்சி பண்ணலாம், எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட்டு பதவி ஆசை யாரை விட்டுச்சு. அதனால் நான் வந்தால் முதலமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். நீங்க தான் இப்போ சபையில் இல்லைல்ல, மின்சாரத்துறை அமைச்சர் நல்ல அமைச்சர் தாங்க, இளைஞர் அவரும் நல்லா தாங்க பண்ண. நீங்க தான் ஃபீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிடுறாங்க உங்க ஆளுங்க. நாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ 2-3 நாளாக தான் வந்து புஷி ஆனந்த், அதாவது அமைச்சரில் இப்போ அவர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாராட்டத்தக்கது தாங்க. எந்திரிச்சு பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து இப்போ உள்ள சில ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு இருக்காரு. அதனால் வந்து இப்போ கண்டினியூவாக இவங்களை வச்சு தான் போயிட்டு இருக்குது. இவர் ஆதவர்ஜனா எப்பவும் அப்பத்துலேருந்து அவர் கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். பட் இப்போ புஷி ஆனந்த் பதில் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறாரு, உட்காந்து புலந்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு விதத்தில் ஹெல்த்தியானது தான். ஏன்னா ஒருத்தரை மட்டுமே இங்கே இருக்கக்கூடாது, மற்றவங்களும் இங்கே பதில் சொல்லணும், ஸ்ட்ராங்கான பதில் சொல்லணும். பட் நான் இன்னும் டிவிக்கில் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அடுத்த நாள் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறத ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அங்கங்கே தமிழில் பேசுகிறதுக்கு. ஒரு சில பேர் ஆகுறீங்க, அதுக்குன்னு மரிய வில்சனை உள்ளே கொண்டு வரல, அவர் லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா அவர் மேலே நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறேன். ஏன்னா அவர் அன்றைக்கி சட்டசபையில் பேசினது ஒரு சில தப்பு திருத்திக்கிங்க. அது வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே எல்லாருமே வந்திருக்கீங்க, அவங்க திருத்தி செயல்படுவாங்க. அதுக்கு நீங்கள் உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து நக்கல் பண்ணுறதும் நையாண்டித்தனம் பண்ணுறதும் அது கரெக்ட் இல்லை. சொல்லுங்கள், இந்த மாதிரி இல்லைங்க இப்போ வந்திருக்கீங்க கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், அவங்க கற்றுப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க ரிப்ளை கொடுக்குறவங்களையும் மற்றவங்க நம்மளை வச்சு ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆயத்தமாக வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க பேசுகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். சரி, நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? சட்டமன்றத்தில் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நகைச்சுவையும் நடந்தாலும் அப்பப்போ காரசாமர விவாதங்களும் நடக்குது. அந்த விவாதங்கள் ஒரு மக்களுக்கான பிரச்சனைக்கான ஹெல்த்தியான விவாதமாக இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும். மற்றபடி இல்லைங்க நான் எங்களை திட்டினா நான் பதிலுக்கு சொன்னேன், அவங்களை திட்டினா அவங்க பதிலுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நேற்று முளைச்ச காலம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் டிவிக்கே 2.5 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உள்ள 75 வருஷம் கட்சியை வச்சு வெளுத்துட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. பதிலுக்கு பதில் உங்களால் பேச முடியல, அதை ஒத்துக்குங்க. அதுக்குன்னு இருந்துக்கிட்டு கூச்சலிட்டுறதும் கத்துறதும் அதெல்லாம் வேஸ்ட்டு. சட்டமன்றத்துக்குள்ள கரெக்டான கருத்துக்கள் எடுத்துவீங்க 2 கட்சிகளும், அதான் சொல்ல முடியும். மக்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள். ஏன்னா 24/7 மாதிரி தான் அவன் அத்தனை பேரும் வந்து சட்டமன்றத்தில் காலைல 9:30 ஆரம்பிக்குதா, எத்தனை மணிக்கு முடியுதோ அத்தனை மணிக்கு உட்காந்து இன்னும் வரைக்கும் நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குறாங்க, டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டில் குடும்ப பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அதை கரெக்டாக தெளிவாக இருந்து என்ன பேசணுமோ அதை பேசுங்க. உட்காந்து இருந்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் உங்களை புறந்தள்ளுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. முக்கியமாக டிஎம்கேக்கு நான் இதை சொல்லிக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா உள்ளே உட்காந்து இருந்துக்கிட்டு ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் கத்துறாரு, என்னத்தனா அடிக்க பாயிறாருன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று நடந்த ராஜமோகன் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் வேஸ்ட்டு. பைத்தியம்னு சொல்கிறது, தற்கொலைகள்னு உள்ள உட்காந்து இது பேசுகிறது, நகைச்சுவை பண்ணுறாங்க, இவங்களாம் ஜோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறது, இதெல்லாம் வேஸ்ட்.
இதெல்லாம் விட்டுருங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் குடும்ப பெண்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.